இந்த திருக்கோவிலுக்கு இந்த 5 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. அரசு மருத்துவமனை இன்னைக்கு மாவட்ட மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. 67 கோடி ரூபாய்க்கு புதிய கட்டமைப்புகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நம்முடைய திருக்கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏனாதி மங்கலத்துல தென்பண்ணை ஆற்று குறுக்கே 85 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கு. சின்ன செவலையில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். மாரங்கியூர்ல தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே இன்னைக்கு ஒரு புதிய உயர்மட்ட பாலம் யார் கட்டி கொடுத்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கட்டி கொடுத்திருக்கிறார். பொங்கராயனூர் செல்லும் வழியில தென்பண்ணை ஆற்று புதிய உயர்மட்ட பாலம். சிறுமதுரை செல்லும் வழியில கோரையாறு ஆற்றின் அருகே 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு புதிய உயர்மட்ட பாலம். அரங்கனில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில இன்னைக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய விளையாட்டு அரங்கம். அத்தண்ட மருதூர் முகையூர்ல 130 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல இன்னைக்கு புதிய அணைக்கட்டு. 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய நகராட்சி அலுவலகம். 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவுசார் மையம், நாலேஜ் சென்டர். கண்டாஜிபுரத்துல புதிய ஆரம்ப சுகாதார நிலையம். அரங்கநல்லூர்ல நெல் பாதுகாப்பு கூடம். பெருமாள் கோயில் தெப்பக்குளத்துல இன்னைக்கு தெப்பக்குளம் 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டிருக்கு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு சிப்கோ சார்பாக தொழிற்பேட்டை அமைக்கின்ற பணி நடந்துட்டு இருக்கு. இத்தனை திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு தான் மீண்டும் உதயசூரியன் சங்கத்துக்கு வாக்களிங்க, கௌதம் சிகாமணி அவர்களை வெற்றி பெற வைங்கன்னு அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்க. வெற்றி கன்ஃபார்மா? நிச்சயமா? உறுதியா? வாக்களிப்பீர் உதயசூரியன்.